ரம்யா, ஒரு பெண்குவின்காக உலகமே இப்ப கவலைப்படுது. அப்படி அந்த பெண்குவின் என்னதான் செஞ்சுச்சு? பிரியா, ஒரு மனுஷன் எப்படி வாழ்க்கைய வெறுத்து, எனக்கு யாரும் இல்லேன்னு நினைச்சு தனிமையா விடப்பட்டு, டிப்ரெஷன் ஆகி ஒரு கட்டத்துல மரணத்தை நோக்கி பயணிக்கிறானோ, அதே மாதிரிதான் அந்த பெண்குவினோட தனிமை பயணம் அமைஞ்சிருக்கு. அதனாலதான் அத பார்த்து உலகமே வியக்குது பிரியா. ரம்யா, சரி, இப்ப அந்த பெண்குயின்க்கு என்னதான் பிரச்சனை? ஏன் இப்படி தனியா போகுது? அதுக்கான காரணம் ஏதாவது தெரிய வந்துச்சா? பிரியா, பெண்குயின்கள் பொதுவா கடல் பகுதியில தான் வாழும். ஆனா ஒரு கூட்டமான பெண்குயின்கள் ஐஸ் மலைகளுக்கு நடுவுல சிக்கிக்கிட்டது. அங்க அவங்களுக்கு எந்த ஒரு உணவும் கிடைக்கல. அதனால எல்லா பெண்குயின்களும் கூட்டமா சேர்ந்து மீண்டும் கடல் பகுதியை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சது பிரியா. அந்த பயணத்துல கூடவே வந்த ஒரு பெண்குயின் என்ன நினைச்சுச்சுன்னு தெரியல. திடீர்னு கொஞ்ச நேரம் ஒரே இடத்துல நின்னுடுச்சு. மற்ற பெண்குயின்கள் அனைத்தும் முன்னாடி போயிட்டு இருக்க, இது மட்டும் ஏதோ யோசிச்சு திடீர்னு ஒரு ஐஸ் மலைய நோக்கி திரும்பி தன்னோட நடைப்பயணத்தை தொடங்கிச்சு. அந்த மலை சுமார் 100 கிலோமீட்டர் தூரம். அங்க அதுக்கு உணவும் கிடையாது. அந்த மலைய அடையறதுக்குள்ள உயிரையும் எழுந்துடும்னு தெரிஞ்சிருந்தோம். அது கூட்டத்தை விட்டு பிரிந்து போறது எல்லாருடைய மனசிலும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது பிரியா. ரம்யா, பாவம், மனுஷன் கஷ்டத்தை கேட்டு புரிஞ்சுக்கலாம். ஆனா அந்த பெண்குயின் மனசுல என்ன வேதனை இருக்குன்னு நமக்கு தெரியவே மாட்டேங்குது. அது தனியா நடந்து போகும்போது கண் கலங்குது ரம்யா. மனித வாழ்க்கையிலயும் சில பேர் இப்படிதான் யாரும் இல்லைன்னு நினைச்சு தனியா போய்கிட்டே இருப்பாங்க. அந்த வலிய இப்ப கொஞ்சம் உணர முடியுது.